அதே இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ்ல எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ இ பவர் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஐலேட் கான்செப்ட் படி தான் ஆரம்பிக்கிறோம். எக்ஸ்பனன்ட் கடைசியா இருக்கிறதுனால நம்ம யூவை வந்து எக்ஸ் ஸ்கொயராகவும் டிவியை வந்து இ பவர் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ்னும் எடுக்கிறோம். அப்ப ஃபார்முலால டியூ வேணும்னா 2x dxன்னு வந்துடும். v வேணும்னா இன்டகிரேட் பண்ணும்போது இ பவர் எக்ஸே தான் வரும். அப்ப ஃபார்முலாவை எலாபரேட் பண்ணோம்னா u v மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் v du அப்படின்னு எழுதுவோம். பட் நம்மளோட பேட்டர்ன்ல பை பார்ட்ஸ் எப்ப யூஸ் பண்ணுவோம்னா காம்பினேஷன் ஆஃப் two different function inverse logarithmic algebra trigonometry exponent எது வந்தாலும் அகைன் நம்ம அதை ப்ரொசீட் பண்ணுவோம். அப்ப என்ன ஆயிடும்னா x ஸ்கொயர் இன்டூ இ பவர் எக்ஸ் மைனஸ் 2 இன்டூ அகைன் இன்டெகிரல் ஆஃப் எக்ஸ் இ பவர் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ்ன்னு வரும். அப்ப இந்த பார்ட்டுக்கு நம்ம இன்டெகிரல் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அப்ப அப்ளை பண்ணா u வந்து எக்ஸ் ஆகும், டிவி வந்து அகைன் இ பவர் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ்ன்னு வரும். இது செகண்ட் பார்ட். அப்ப டியூக்கு என்ன எழுதுவோம்னா டிஎக்ஸ்ன்னு போடுவோம், பிக்கு இ பவர் எக்ஸ்னே கொடுப்போம். அப்ப இந்த இடத்துக்கு மட்டும் நம்மளோட இன்டெகிரல் ப்ரொசீட் ஆகும்போது u v மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் p du அப்படின்னு இந்த செகண்ட் பார்ட்டுக்கு மட்டும் நம்ம அப்ளை பண்ணிடுவோம். அப்ப ஆல்ரெடி இருக்கிற ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படியே தான் இருக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ இ பவர் எக்ஸ் மைனஸ் 2 இன்டூ திஸ் ஆன்சர். அப்ப இந்த ஆன்சரோட ஃபைனல் அட்டம்ப்ட்ல நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா I which is equivalent to x square into e power x minus 2x into e power x minus of minus plus 2 integration of e power x ஓட ஆன்சர் e power x plus c அப்படின்னு கிடைக்கும்.